சார் உங்களுக்கு இந்த மாவட்டத்தோட முக்கிய பிரச்சனைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் எது முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் அந்த போக்குவரத்து பிரச்சனைகள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பாலாறு பிரச்சனைகள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த டேட்டாலாம். ஸோ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது ஒரு நாளையில் செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. எல்லாமே என்னங்கிறது கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனை வந்து யூஜிடி ஸ்கீம் வந்து பாதாள சாக்கடை திட்டம் என்ன டெட்லைன் வச்சிருக்கீங்க? அதை தான் இப்போ அவங்க ஆட்சியர்கிட்ட அதை கேட்டிருக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ ஒரு ஜூலை 15க்குள்ளே அந்த சிவில் ஒர்க்கு முடிச்சிருவோன்னு இருக்காங்க. ரயில்வே மேம்பால பணி நிறுத்தப்பட்டிருக்கு. காரணம் கேட்டால் ஒரு விஷயம் சொல்றாங்க, அப்ரோச் ரோடு இல்லை, அவங்களுக்கு எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கல, அதனால நாங்கள் பணியை நிறுத்திருக்கோம். கடந்த அரசு வந்து எந்த ஒரு பணியுமே முழுமையாக செஞ்சு கொடுக்கல, எங்களுக்கு என்க்ரோச்மெண்ட் இல்லை, எங்களுக்கு முழுமையாக கொடுக்கலன்னு சொல்றாங்க. அது ஒரு காரணம் சொல்றாங்க. மத்திய அரசு மாநில அரசோட எந்த இணக்கமான சூழ்நிலை எந்த இதுவும் கடந்த முறை அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா? அது ஆய்வு பண்ணுவீங்களா? இருக்கும் இல்லை, உடனடியாக இல்லை. இப்போ ஒரு 2-3 ஆய்வு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதை என்னங்கிறது பார்த்துட்றோம். நீங்கள் சொல்கிறத வந்து நான் என்னன்னு கன்சிடர் பண்ண சொல்கிறேன். தமிழகத்தில் அந்த இலவச வேட்டி சேலை வழங்குற மாதிரி கடந்த ஆட்சியில் வெளி மாநிலத்தில் கொள்முதல் பண்ணாங்க. இப்போ உங்கள் பீரியடில் என்ன பண்ண போறீங்க? எங்கள் பீரியடில் என்ன பண்ண போகிறோம்? உண்மையான கடந்த அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற நெசவாளர்கள்ட்ட கைத்தறி எவ்வளோ வச்சுருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டையும், விசைத்தறி உரிமையாளர் அவங்க எவ்வளோ வச்சுருக்கிறாங்களோ சொசைட்டி மூலயமா அவங்கக்கிட்டையும், மீதி தேவைப்படுறது வந்து நம்ம பவர் லூமில் இருக்கிற சொசைட்டி மெம்பர்ஸ்கிட்ட நம்ம எல்லா விஷயமும் இனிமேட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளாகட்டும் நெசவாளர்களாகட்டும் அவங்க பயன்பெறும் வகையில் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். அரசு கூட்டுறவு சொசைட்டிலேயே அவங்களுக்கு தர வேண்டிய அந்த கூலி வந்து பாத்தீங்கன்னா 2300. ஆனா அவங்க எழுதி வாங்குறது 2300. ஆனா கொடுக்குற கூலி வந்து 300 ரூபாய் குறைச்சி 2000 ரூபாய் இது பண்றாங்க. இப்போ அவங்க கூலி உயர்வு கேட்டு அவங்க, ஏன்னா குடியாத்தம் தான் நீங்க காலையில் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கீங்க, அங்கதான் போன வாரம் வந்து நெசவாளர்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அதுக்கு என்ன இது பண்ண போறீங்க? ஏன்னா என்னன்னா இங்க வந்து ஸ்பெஷலா வந்து பீம் வகை கைத்தறி, அதாவது 80% மேனுவல், 20% வந்து மிஷின். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது நெசவாளர்கள் செய்யறது தான். ஆனா அவங்க வந்து என்ன காரணம் காட்டுறாங்கன்னா அந்த மிஷின் செய்யற அந்த 20% ஒர்க்கை வச்சு அந்த 300 ரூபாய் இது பண்றாங்க. ஸோ அவங்க அந்த கூலி உயர்வை, ஏன்னா அரசு கூட்டுறவு சொசைட்டியே குறைச்சு கொடுக்கும்போது தனியார் வந்து பாத்தீங்கன்னா அதை அரசு காரணம் காட்டி அவங்களுக்கு கூலி உயர்வை தடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? அதான் கண்டிப்பாக இனிமேட்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அவங்க 2 அரசு தரப்புலையும் சரி அந்த நெசவாளர்களையும் சேர்ந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு இனிமேட்டு இந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குமோ கண்டிப்பாக. கடந்த முறையே வந்து இலவச வேஷ்டி சேலை நிறைய மக்களுக்கு போய் சேரல சார், அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இப்போ உங்களுடைய புதிய ஆட்சியில அந்த மாதிரி எந்த இதுவும் வராதா? இல்ல இந்த ஆட்சியில அதே மாதிரி இருக்குமா? மக்களுக்கு போய் சேர எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கணக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. நாங்கள் அதை எடுத்து கூட்டுறவுத்துறை அவங்களுக்கு வந்து அதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதில்ல. எங்கள் துறைக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை நாங்கள் வாங்கி அதை நாங்கள் தயார்படுத்தி அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அவங்க. ஸோ கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த வாட்டி அந்த துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, யார் யார் எந்தெந்த மக்கள் வாங்கலைங்கிறத நேரடியாக அவங்களுக்கு கொண்டு போய் தேடி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தகவல் சொல்லுவாங்க. நூல் விலை உயர்வு அதிகமாக இருக்குது சார், அதனால திருப்பூர் பகுதியில் பெண்ணல் ஆடைகள் உற்பத்தி பாதிப்பு இருக்கு. இப்போ நீங்கள் அமைச்சராயிருக்கீங்க, அது நூல் விலை கட்டுப்பாடு இல்லை, அதுதான் இப்போ 11% அந்த ஜிஎஸ்டி வந்து 11%. ஆமாம், 11% அந்த கண்டினியூவா சொல்றதுன்னா அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் 11% அந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ தற்காலிகமாக அதை வந்து ரத்து பண்ணி இருக்கிறாங்க. அதனால அது விலை குறைஞ்சிருக்குது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, அரசு தரப்புலையே இந்த மாதிரி பருத்தியை வாங்கி அதை தயார் பண்ணுறதுக்கு என்ன வேலைகளோ அது அரசு செய்யும். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தின் விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையான மேலரசம்பட்டு அணைக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அது போன ஆட்சியில் நாட்டினாங்க. அந்த பணிகள் அப்படியே நிறுத்த வைக்கப்பட்டிருந்தது. ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த பணிகள் தொடருமா இல்லை கிடப்பில் போடப்படுமா? அதுதான் சொல்கிறேன். இப்போ தான் வந்திருக்கிறேன், ஒரே நாள் அதான் உண்மை. நான் இல்லைன்னா சொல்ல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு இஷ்யூவாக கண்டிப்பாக செய்கிறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. 100% எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொன்ன மாதிரி
மக்களுக்கான அரசாக தான் இருக்குமே தவிர எங்கள் கவனத்துக்கு எது எது வந்தாலும் உடனடியாக அதை நாங்கள் சரி செய்வோம். எல்லா விஷயங்களும் இருக்குது. நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நீங்கள் நண்பர்களாக எந்த தகவல் இருந்தாலும் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் என்றால் உடனடியாக அதுக்கு என்னென்னு நாங்கள் காது கொடுத்து அதை செய்வோம். முறை வந்து ஆய்வு பண்ணுவீங்க. கண்டிப்பாக இனிமேட்டு எனக்கு இங்கே தான் ஒர்க்கு, மாதத்துக்கு ஒரு முறை நான் கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்ல நிறைய பொதுமக்கள் வந்து தனியார் கடைகள் தான் போறாங்க. கோஆப்டெக்ஸுக்கு வர்றதுக்கான அந்த இது அதை தான் இனிமேட்டு அந்த மார்க்கெட்டிங்கு சோஷியல் மீடியா எல்லாமே சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண சொல்லி இருக்கிறோம். இப்போ தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இதாக இப்போ வந்து இலவச வேட்டி சிலை, பொங்கலுக்கு உண்டான இலவச வேட்டி சிலை, அதுக்கு தேவையான அந்த வேலைகள் போயிட்டுருக்குது. இந்த மாத கடைசிக்குள்ளார மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட ஆலோசனை செஞ்சு அதை கொடுக்குற மாதிரி இருக்கிறோம். ஸோ அந்த வேலை இருக்குது. அது முடிஞ்சோடனே அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி கோஆப்டெக்ஸ்க்கு வந்து பார்க்குறோம். சார் நன்றி.